ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். அவனவன் ஊழ்வினைக் கணக்கை வைத்து இன்ப துன்பங்களை அளந்து கொடுப்பவளும் அவளே, கருமச் சட்டப்படியாட்சி நடத்துபவளுமளே, அந்த கருமச் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவளும் அவளே, அவள் ஏற்படுத்திய அந்த கருமச் சட்டத்தை தளர்த்தியாருக்கு அருள் பாலிக்க நிகராளோ அத்தகைய சிலருக்கு சில உளவுகளை வழிமுகளை அவள் அருள்வாக்கில் வெளிப்படுத்துகிறாள். அம்மா, உன் அருள் வேண்டும் என்று கேட்டால் எல்லாம் அதில் அடங்கிவிடும். அப்படி யாரும் கேட்பதில்லையே மகனே, என்று அன்னையே ஒரு முறை எடுத்துக் கூறியது உண்டு. நான் ஒன்று சொன்னால் அந்த வார்த்தைகளின் மேல் நீ நம்பிக்கை வைத்து உன்னால் முடிந்த தொண்டுகளை விடாமல் செய்து வா. நான் சொன்னதற்கு எதிர்மாறாக காரியங்கள் நடந்து வரலாம், சூழ்நிலைகள் மாறி வரலாம். அன்றன்று ஏற்படுகின்ற இனி ஏற்படப் போகின்ற மாறுதல்களை எல்லாம் உன்னிடம் நான் சொல்லவும் முடியாது. அதை கேட்க உனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் இருக்காது. நான் சொன்னதை உறுதியாகப் பற்றிக் கொண்டால் பல மாறுதல்களுக்கு பின்முடிவில் நான் சொன்னதுதான் நடக்கும் என்பது அன்னையின் அருள்வாக்கு. மேல்மருவத்தூர் மண்ணை மிதிப்பதற்கும் அருள் வேண்டும். ஓம் பத்தினை பணிந்தோம் போற்றிவோம். ஓம் பாரமே உனக்கே போற்றிவோம் என்ற மந்திர வரிகளின்படி அவளை முழுமையாகப் பற்றிக் கொண்டு பணிந்தோமாகிலெல்லாவற்றையும் அவள் நமக்குப் புரிய வைப்பாள், தெரிய வைப்பாள், வாழ்விலே நம்மைத் தெளிய வைப்பாள் என்பது உறுதி. குருவருள் மூலமாகத்தன் திருவருளைப் பாய்ச்சி சில ஆன்மாக்களுக்கு பிறவி கணக்கை குறைக்க எண்ணுகிற அன்னை சிலரிடம், மகனே, அடிகளார் பாதத்தை உறுதியாகப் பற்றிக்கொள் என்கிறாள். குருவிடம் முழுமையாக நம்பித்தன் பிரச்சனைகளை ஒப்படைத்து விட வேண்டும். குரு பக்தியை பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஓம் சக்தி. ஓம் சக்தி.